Welcome to Power TNPC Academy. So 10th new book geography la irundhu resources and industries. So இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்ட் 3 இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து இதோட பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருப்பேன். ஸோ பார்ட் 1ல் வந்து கனிம வளங்கள் பற்றி இருக்கும், அதாவது மினரல்ஸ். ஸோ மினரல் ரிசோர்ஸஸ் பற்றி பார்ட் 1ல் போட்டிருப்பேன். அண்ட் தென் பார்ட் 2ல் வந்து ஆற்றல் வளங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். ஸோ தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபினிஷ் ப்ராடக்டாக வந்து நமக்கு கிடைக்கிறதா. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேல்யூ அடிஷன் செக்டார். ஸோ இயந்திரங்கள் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லா மூலப்பொருட்களுமே வந்து உற்பத்தி பொருளாக வந்து மாற்றப்படுது, ஓகேவா? ஸோ உற்பத்தி பொருளாக மாற்றப்படுது. அதுக்கான ஒரு இடம் தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலகம், அதான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து இன்னொன்று நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு கூட்டுத்துறை, ஓகேவா? மதிப்பு கூட்டுத்துறை அப்படியுமே வந்து அழைக்கப்படுது, ஓகேவா? இண்டஸ்ட்ரீஸ்னால் என்ன? ஸோ அதாவது அந்த மூலப்பொருட்களை கொண்டு உற்பத்தி பொருளாக மாற்றப்படுது. ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸாக கிடைக்குது. ஸோ அண்ட் தென் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ ரெஃபர்ட் ஆஸ் வேல்யூ அடிஷன் செக்டார். ஸோ இப்போ வந்து இந்த லெசனில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது 3 வகைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 3 வகையில் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து எதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த நெசவாலைகள், ஓகே, இந்த நெசவாலைகள் அப்படின்னு பார்த்தாமே வந்து காட்டனு, ஜூட்டு, உல்லு, சிந்தட்டிக் ஃபைபர், ஸோ இது எல்லாமே வந்து இதுக்குள்ளே வர்றது தான் வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3400 டெக்ஸ்டைல் மில் இருக்குது, ஓகேவா? ஸோ 3400 டெக்ஸ்டைல் மில் இருக்குது. அதில் வந்து 50 மில்லியன் வந்து ஸ்பிண்டில்ஸும், அதில் 8,42,000 ரோட்டாஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்தியா தான் வந்து இந்த நெசவாலை இதில் வந்து 2வது இடத்துல இருக்குது, ஓகே? பருத்தி நெசவாலைகளை வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கேட்கப்படும். ஸோ இந்தியா வந்து என்ன பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து எங்கே வந்து வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். இது வந்து கொல்கட்டாவில் ஃபோர்ட் கிளாஸ்டர், ஓகே? ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல கொல்கட்டாவில் வந்து தொடங்கப்பட்டது இந்த பருத்தி நெசவாலை வந்து. ஃபஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் மில் வந்து ஃபோர்ட் கிளாஸ்டர் கொல்கட்டாவில் 1818ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு, ஓகேவா? இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க கொஸ்டின்ஸு. ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா 7% இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் கிடைக்கும். அதில் நம்ம இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா 2%. ஸோ மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி பண்ணுறாங்களா, ஸோ அதன் மூலமாக கிடைக்கிறது வந்து 15% தான். ஸோ இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. Bicyanosis, also called brown lung disease or Monday fever, is an occupational lung disease caused by exposure to cotton dust in inadequately ventilated working environment. அதாவது இதன் மூலமாக வந்து ஒரு லங் டிசீஸ் வந்து காஸ் ஆகும், ஓகே? இந்த பருத்தி நெசவாலையில் வந்து வேலை பார்க்குறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பருத்தியை வந்து பிரித்து எடுக்கிறது, ஸோ இந்த என்விரான்மெண்டலில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த டிசீஸ் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட், ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இது. ஸோ அவங்களாம் வந்து எந்த மாதிரியான சம்மந்தப்பட்டமான டிசீஸால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பைசினோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயினால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை வந்து இப்படின்னு சொல்லலாம், ப்ரௌன் லங் டிசீஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா மண்டே ஃபீவர் சொல்லலாம். இது எல்லாமே வந்து காட்டன்லேருந்து வரக்கூடிய அந்த டஸ்ட் எக்ஸ்போஷரால் இந்த நோய் வந்து
வருது. ஸோ இதனால் வந்து அங்கே பருத்தி நெசவாலையில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த நோயினால். இது வந்து லங் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பருத்தி உற்பத்தியில் வந்து நம்ம இந்தியா தான் வந்து உலகளாவிய இதில் கம்பேர் பண்ணும்போது 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த லார்ஜஸ்ட் லூ மார்க், ஸோ நூற்பு கருவிகளோட இதுலேயுமே வந்து நூற்பு கருவிகள், அதுக்கப்புறம் வந்து இந்த தறிகள் வச்சுக்கிறது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து உலகளாவிய இதில் வந்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் வந்து லார்ஜஸ்ட் ஒன். ஸோ நம்ம மாடர்ன் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய இதில் நவீன தொழிலகத்தில் காட்டன் டெக்ஸ்டைல் தான் வந்து லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 16% அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல். ஸோ ப்ரொடக்ஷன் வந்து 14. அதே மாதிரி லேபர் எவ்வளோ லேபர்ஸ் வந்து இதில் என்கேஜ் ஆகிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 20%. ஸோ இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க கின்னிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ கின்னிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் காட்டன் ஃபைபர் செப்பரேட்டட் ஃப்ரம் த காட்டன் சீட். அதாவது இந்த பருத்தி இலையில் இருந்த அந்த விதைகளெல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய முறையை தான் வந்து கின்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பருத்தி இலையில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த விதைகள், பருத்தி இலையில இருந்து கிடைக்கக்கூடிய விதைகள் தான் வந்து கின்னிங் ப்ராசஸ். ஸோ அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து பருத்தி ஆலைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா பொம்பையில் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து பொம்பையை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ பொம்பை வந்து இந்தியாவோட மான்செஸ்டர். பருத்தி ஆலைகள் வந்து நிறைய அங்கே தான் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான், அங்கே தான் வந்து அதிகமாக இருக்கப்படுறதுனால தான் வந்து பொம்பையை வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைக்க. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை தவிர்த்து எந்தெந்த மாநிலங்கள்லாம் நம்ம இந்தியாவில் வந்து காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ இதில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோயம்புத்தூரில் வந்து அதிகமான ஆலைகள் இருக்குது. 200 மில்ஸ் இருக்குது. 435 வந்து 200 மில்ஸ் வந்து டோட்டலாக 435 இந்தியாவில் இருக்கக்கூடியதில் அதில் 200 மொத்தமே வந்து நம்ம கோயம்புத்தூர், நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. ஸோ அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. கோயம்புத்தூரில் அதிக எண்ணிக்கையான பருத்தி நெசவாலைகள் இருக்கிறதுனால இதை வந்து கோயம்புத்தூரை வந்து என்னென்ன அழைக்கப்படுது, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுது, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஎன்பிசியில் இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு அடுத்து ஈரோடு, திருப்பூர், கரூர், சென்னை, திருநெல்வேலி, மதுரை, தூத்துக்குடி, சேலம், விருதுநகர் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூருக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பருத்தி நெசவாலைகள். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கோயம்புத்தூர். அதனால தான் வந்து கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் நோட் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து வேர்ல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா காட்டன் இது வந்து ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் கிளாஸ்டர் அப்படிங்கிற இடத்துல 1818 இடத்துல 1818 ஆண்டில் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பருத்தி நெசவாலை துறையில் வந்து 2வது இடத்துல, உலகளாவிய இதில் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஸோ அதோட உற்பத்தியில் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நல்ல தெளிவாக பார்த்துக்கணும். அதாவது இந்த துறையில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இதோட உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். உற்பத்தியில் தான் 3வது இடத்துல இருக்குது. ஸோ ஆனால் இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் லார்ஜஸ்ட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான நோய் வந்து ஏற்படக்கூடிய இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைசினோசிஸ், அதாவது ப்ரௌன் லங் டிசீஸ், அதாவது மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பைசினோசிஸ், ப்ரௌன் லங் டிசீஸ், மண்டே ஃபீவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து எதுனா ஆக்குபேஷனல் லங் டிசீஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது காட்டன் டஸ்ட்டுனால் ஏற்படக்கூடிய ஒரு இது. ஓகே,
காட்டன் டஸ்ட் எக்ஸ்போஷர் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு வியாதி தான் இது. ஸோ கின்னிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதாவது பருத்தி இலையில இருந்து அந்த விதைகளை வந்து பிரித்து எடுக்கக்கூடியது. ஸோ பருத்தி இலையில இருந்து அந்த விதைகளை வந்து பிரித்து எடுக்கக்கூடியது. ஸோ இதில் மும்பையில் தான் வந்து அதிகமான டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து மும்பையில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனாலே மும்பை வந்து என்னன்னு சொல்லப்படுதுன்னா இந்தியாவோட மான்செஸ்டர் வந்து மும்பை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 435 200 மில்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால ஸோ கோயம்புத்தூர் வந்து என்னென்று அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா, கோயம்புத்தூர் வந்து மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சணல் ஆலைகள், ஜூட் டெக்ஸ்டைல். ஸோ இது பார்த்திங்கன்னா சணல் ஆலைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து நமக்கு மெயினாக வந்து இந்த பேக்கேஜ் மெட்டீரியல்ஸ்க்காக தான் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கன்னி பேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜூட் குட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். ஸோ இந்த வேர்ல்டில் டோட்டல் அவுட்புட் வந்து இந்தியாவிலேருந்து தான் 35% இந்தியாவிலேருந்து தான் அதிகபட்சமாக கிடைக்கிறது. ஸோ காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான வேளாண் தொழிற்சார்ந்த இதில் வந்து ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லணுன்னா ஜூட்டு தான். ஸோ இது வந்து என்னென்னு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபைபர், தங்க இலைப்பயிர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஓகேவா, ஸோ ஏன்னா இது வந்து பேக்கேஜிங்க்கெலாம் ரொம்ப குட்டாக பேக்கேஜ் பண்ண முடியும். அதே மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது, புதுப்பிக்கக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாக இருக்கிறதுனால, ஈஸியாக பயோடிகிரேட் ஆகிறதுனால ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காட்டனுக்கு அடுத்து 2வது இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நேஷ்னல் ஷூட் போர்டோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்குது. ஓகேவா, நேஷ்னல் ஜூட் போர்டோட ஹெட் குவார்ட்டர் தலைமையகம் அப்படி வந்து கொல்கட்டாவில் இருக்குது. முதல்ல ஃபஸ்ட்டு ஜூட் மில் எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கொல்கட்டாவில் ரிஷ்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல பகுதியில் 1854 யாரால் ஃபவுண்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட். ஓகேவா, ஜார்ஜ் ஆக்லாண்ட் அவங்க தான் வந்து கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல முதலாக தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஜூட் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து முதல் இடத்துல இருக்குது. ஆனால் ஏற்றுமதியில் தான் வந்து இந்தியா வந்து 2வது இருக்குது. ஏன்னா ஏற்றுமதியில் வந்து இடத்த பிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஓகேவா, ப்ரொடக்ஷனில் வந்து ஜூட் ப்ரொடக்ஷனில் இந்தியா டாப்பு. ஓகேவா, ஜூட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல தான் வந்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஜூட் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் கொல்கட்டாவில் பார்த்திங்கன்னா ஹூக்லி ரிவர் அந்த பகுதி, டைட்டாகட், ஜடாகட், பட்ச், ஹரோரா, பார்தேஸ்வர் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சணல் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். ஸோ நம்ம தமிழ்நாட்டு இந்தியா பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆந்திரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா இதெல்லாம் வந்து நல்ல ஜூட் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஏரியாஸ். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ப்ரொடியூஸ் அயன் அண்ட் ஸ்டீல் யூனிட் வந்து போர்ட்டோனோவோ, நம்ம தமிழ்நாட்டில் முதல் முறையாக வந்து இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலையா அயன் அண்ட் ஸ்டீல் வந்து எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா போர்ட்டோனோவோ, தமிழ்நாட்டில் போர்ட்டோனோவோ அப்படிங்கிற இடத்துல தான் வந்து செட் பண்ணாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1830ஆம் ஆண்டு. ஓகேவா, ஸோ ஜூட் பற்றி நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னு அகெயின் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஜூட் டெக்ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக வந்து இது கனி பேக்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது பேக்ஸ் ப்ரொடக்ஷன் இதுக்கெலாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்தியா தான் வந்து மிகப்பெரிய உற்பத்தியாளர். ஸோ 35% நம்ம இந்தியாவிலேருந்து தான் போகுது. ஸோ அது காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் ஜூட்டுக்கு தான் வந்து அந்த பிளேஸ் போகுது. ஸோ இது வந்து தங்க இலைப்பயிர். ஸோ கோல்டன் ஃபைபர் எதுன்னு ஆப்ஷனில் கேட்டாங்கன்னா ஜூட் தான் சொல்லணும். ஸோ நேஷ்னல் ஜூட் போர்டோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா கொல்கத்தா. ஸோ ஃபஸ்ட்டு ஜூட் மில் வந்து எங்கே முதல்ல தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1854ஆம் ஆண்டு. ஸோ இங்கிலீஷ்மேன் ஜார்ஜ் ஆக்லாண்ட், ஸோ அவரால் ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல கொல்கட்டாவில் முதல்ல தொடங்கப்பட்டது. ஜூட் ப்ரொடக்ஷனில் இந்தியா ஃபஸ்ட்டாக இருக்கலாம், ஆனால் ஏற்றுமதியில் 2வது இடத்துல. ஏன்னா ஏற்றுமதியில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் அயன் அண்ட் ஸ்டீல் யூனியன் ஃபஸ்ட்டு எங்கே ப்ரொடியூஸ் பண்ணது வந்து எங்கே செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே போர்ட் நோவோ அப்படிங்கிற இடத்துல 1830ஆம் ஆண்டு. ஸோ பாக்ஸில் டூயூனோவில் கொடுத்துருக்கிறது தான் நல்லாவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஸோ கண்டிப்பாக டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பட்டு நெசவாலைகள். ஓகேவா? ஸோ சில்க் இண்டஸ்ட்ரி, CSTRI, ஓகேவா, சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா, ஓகேவா, ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஸோ இவங்களோட ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கான தான் இதெல்லாம். அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஸோ இது எந்த வருடத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1983ஆம் ஆண்டு சென்ட்ரல் சில்க் போர்டு, அதாவது பெங்களூரு தான் வந்து இவங்க கேபிட்டலாக வச்சு ஹெட் குவார்ட்டராக வச்சு இவங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் சில்க் போர்டு, ஸோ அவங்க மூலமாக வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்து பட்டு சம்மந்தப்பட்டமான ஆராய்ச்சிகள்லாம் வந்து இந்த நிறுவனம் தான் பண்ணும். ஸோ இந்த நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம் 1983ஆம் ஆண்டு. ஸோ இது எங்கே ஹெட் குவார்ட்டர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெங்களூரு. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் சில்க் போர்டு தான் வந்து அவங்களுக்கு கீழே தான் வந்து இவங்க இந்த ரிசர்ச்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பட்டு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட். ஓகேவா? இந்த பட்டு உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து 2வது. ஏன்னா சைனா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறதுனால இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ சில்க் ப்ரொடக்ஷனில் வந்து இந்தியா செகண்ட் பிளேஸ், சைனா ஃபஸ்ட் பிளேஸ். ஸோ நம்ம இந்தியாவிலே பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தான் வந்து அதிகமான பட்டு உற்பத்தி வந்து கர்நாடகா மாநிலத்தில் தான் இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க தான் வந்து 8200 மெட்ரிக் டன், ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து அதிகபட்சமான டன் அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடியவங்க. ஸோ 1/3 பங்கு வந்து கர்நாடகாவிலேருந்தே நமக்கு கிடைக்கிது. இந்தியாவோட பட்டு உற்பத்தியிலே 1/3 பங்கு வந்து நம்ம இந்தியாவோட உற்பத்தியிலேருந்து தான் நமக்கு கிடைக்கப்படுது. ஸோ அதே மாதிரி அவங்க வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. யூரோப்பு, USA, UK, ரஷ்யா, சவுதி, குவைட்டு, சிங்கப்பூர்மான மற்ற வெளிநாடுகளுக்குமே வந்து ஏற்றுமதி நடக்குது. ஓகேவா? ஸோ 1975 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்திய வர்த்தகத்துறை இருக்காங்கள்ல, ஸோ டெவலப்மெண்ட் கமிஷன் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ், ஸோ அவங்க வந்து 20ஆம் தேதி நவம்பர் 1975 வந்து கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து நம்ம இந்திய ஜவுளித்துறையோட, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸோட இணைஞ்சு அவங்களுக்கு கீழே வந்து நியூ டெல்லியில் வந்து ஹெட் குவார்ட்டர் உத்யோக் பவான் வச்சு ஸோ இதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், அதாவது நம்ம இந்திய வர்த்தகத்துறை வந்து நவம்பர் 20ஆம் தேதி 1975 கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் டெவலப்மெண்ட் ஆஃப் கமிஷனர் ஃபார் ஹேண்ட்லூம்ஸ், ஸோ இதை வந்து நிறுவனாங்க. ஸோ எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
1975 வந்து நிறுவப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து யாரு கீழே இது வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் கீழே இந்த இது வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது கைத்தறிக்கான ஒரு நிறுவனம் நிறுவப்பட்டது தான் சொல்கிறாங்க. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, உத்யோக் பவான், நியூ டெல்லி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சில்க் இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது CSTRI, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, சென்ட்ரல் சில்க் போர்ட் ஆஃப் இந்தியா ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இது வந்து பட்டு சம்மந்தப்பட்டமான எல்லா ஆராய்ச்சிகளையும் வந்து இந்த நிறுவனம் பண்ணும். ஸோ இது எப்போ இருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1983ஆம் ஆண்டு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பெங்களூர். ஸோ பட்டு உற்பத்தியில் வந்து 2வது இடத்துல இருக்கிறது தான் வந்து நம்ம இந்தியா, மொதல் இடத்துல இருக்கிறது வந்து சைனா. ஸோ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து அதிக அளவிலான பட்டு உற்பத்தி பண்ணக்கூடியது. ஏன்னா 8200 மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடியது. ஏன்னா நம்ம இந்தியாவிலே 3ல் 1 பங்கு வந்து நம்ம டோட்டல் சில்க் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியாவிலேருந்து தான் போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்க்குமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா, USA, சிங்கப்பூர், குவைத்து, சவுதி, ரஷ்யா, அமெரிக்காக்கெலாம் வந்து அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஹேண்ட்லூம் கமிஷன் அதை பார்த்துக்கோங்க. 1975 இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கலாம், முக்கியமாக நோட் பண்ணி இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சு படிச்சுட்ருங்க. ஸோ இதில் ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்யோக் பவான், புது டெல்லி. நெக்ஸ்ட் வந்து சுகர் இண்டஸ்ட்ரி. ஸோ சுகர் வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? சுகர் கேன்லேருந்து தான். ஓகேவா? ஸோ சர்க்கரை கிழங்கு, சர்க்கரை பொருள், இது எல்லாமே வந்து சர்க்கரை தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ நம்ம இந்தியாவில் வந்து சுகர் கேன் வந்து மெயின் சோர்ஸாக இருக்குது. இப்போ ப்ரெசண்ட் ஆக்ரோபேஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் வந்து 2வது இடத்துல இருக்குது. காட்டன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு அப்புறம் ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது சுகர் இண்டஸ்ட்ரீஸ் தான் 2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியா தான் பார்த்திங்கன்னா வந்து சுகர் ப்ரொடியூசர், அதாவது சர்க்கரையை வந்து உற்பத்தி பண்ணக்கூடியதில் வந்து இந்தியா தான் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் பிளேஸ் வந்து பிரேசில். ஸோ இது மட்டுமே வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து இதில் மட்டுமே வந்து வேலைவாய்ப்பு வந்து 2,86,00,000 ஒர்க்கர்ஸ் இதன் மூலமாக வந்து வேலைவாய்ப்பு பெறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேஷ் தான் பார்த்தீங்கன்னா சுகர் ப்ரொடக்ஷன்லேயே லார்ஜஸ்ட் ப்ரொடியூஸ். ஏன்னா இங்கேருந்து தான் வந்து 50% வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 90%, இந்த ஆந்திரா, கர்நாடகா, பஞ்சாப், பீகார், தமிழ்நாடு இவங்களாம் வந்து 90% மேலே இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தில் மட்டும் இருந்தே 50% வந்து கிடைக்கப்படுது. ஓகேவா? ஸோ சுகர் இண்டஸ்ட்ரினா என்ன? ஸோ காட்டன் டெக்ஸ்டைலுக்கு அப்புறம் ஆக்ரோ பேஸ்டில் வந்து இதுதான் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இது வந்து வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்தியா அது 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பிரேசில் இருக்குது. ஸோ இதன் மூலமாக 2.86 லட்சம் பேர் வந்து வேலைவாய்ப்பு பெறாங்க. ஸோ இந்தியாவிலேயே வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து தான் வந்து அதிக உற்பத்தி இருக்கும். உத்தரப்பிரதேசம் தான் வந்து லீடிங் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லலாம் சுகர் ப்ரொடக்ஷனில். பிகாஸ் 50% வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஓகேவா? வனவளம் சார்ந்த தொழிற்சாலைகள். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்கள். ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவில் தான் வந்து இந்த சாஃப்ட் வுட்லேருந்து வந்து அதை வந்து மூலப்பொருளாக கொண்டு பேப்பர் வந்து தயாரிக்கிறோம். ஸோ பேப்பர் வந்து இந்த நியூஸ் பிரிண்ட்டுக்கு, நிறைய பிரிண்டிங் பேப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து மரத்துலேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா? இந்த சாஃப்ட் வுட்லேருந்து தான் வந்து நம்ம இதுக்கு எல்லாமே வந்து பேப்பர் தயாரித்து பயன்படுத்திகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பேப்பர் மில் வந்து எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட முதல் காகித தொழிற்சாலை வந்து 1812 செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டது. ஸோ இது ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இந்தியாவில் வந்து
ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் இது வந்து எங்கே இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் வந்து 1867 பாலிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல கொல்கட்டா பக்கத்தில் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது. ஸோ லக்னோலையும் 1879 அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட்டப் ஆனது வந்து பாலிகஞ்ச், கொல்கட்டாவில் பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து மேற்கு வங்காளத்தில் அங்கே தான் முதலே அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் லக்னோ, டைட்டகார், பூனே, ராணிகஞ்ச், கான்கிர்னா, நைகாட்டி அப்படிங்கிற இடத்துலலாம் இதற்கடுத்து செட் பண்ணாங்க. ஸோ பேப்பர் ப்ரொடக்ஷனில் வந்து யார் வந்து லீடிங் ப்ரொடியூசர், லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளம் தான். ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ், ஒடிசா, தமிழ்நாடுலாம். ஓகேவா? ஸோ லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் பேப்பர் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? வெஸ்ட் பெங்கால் தான். நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில், நீப்பா. ஸோ இது வந்து நீப்பா நகரில் பர்ஹான்பூர் டிஸ்ட்ரிக்ட், மத்திய பிரதேசத்தில் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலை வந்து அமைந்திருக்கு. ஓகே, நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா NEPA. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டாங்கன்னா நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில்ஸ். ஸோ இது அமைந்திருக்கக்கூடிய இடம் நீப்பா நகர், பர்ஹான்பூர் டிஸ்ட்ரிக்டில், மத்திய பிரதேசத்தில். ஸோ பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி இவ்வளோ தான். ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து அந்த மென்மையான மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இதில் வச்சு தான் வந்து பேப்பர் தயாரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேப்பர் மில் வந்து எங்கே செட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1812 செராம்பூர், மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய செராம்பூரில். ஸோ 1867 வந்து பாலிகஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து, அதாவது கொல்கட்டாவில் வந்து ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை இருக்குல்ல, ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை வந்து எங்கே இருக்குது? கொல்கட்டாவில். அதுவும் வெஸ்ட் பெங்காலில் இருக்க பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பல இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கு. அது ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், பேப்பர் ப்ரொடக்ஷனில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான். ஸோ நீப்பா, ஸோ NEPAனா நேஷ்னல் நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் மில். ஸோ இது எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீப்பா நகர், பர்ஹான்பூர் மாவட்டத்தில், மத்திய பிரதேசத்தில். ஸோ அகைன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கனிமசார் தொழிற்சாலைகள், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சென்னை வந்து டிட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஸோ இது அதிகமாக TNPSசியில் கேட்கப்பட்ட கேள்வி இது. ஸோ எது வந்து டிட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்ட்டு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ஆட்டோமொபைல் தொழிற்சாலை உற்பத்தி வந்து இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக வந்து சென்னையில் தான் அதிகமாக இருக்கிறதுனால சென்னை வந்து ஏஷியாவின் டிட்ராய்ட் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. ஸோ 1907 தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடர்னைசேஷன் இண்டஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் பீரியட் அதுதான். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து ஃபஸ்ட் செட் பண்ணுறாங்க. ஸோ எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க, 1907 சாக்ஷி. ஸோ அப்போது சாக்ஷி அழைக்கப்பட்ட இடம் தான் வந்து இப்போ என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்ஷெத்பூரில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலைகள்லாம் வந்து எந்த மாநிலத்தில் அதிகமாக வந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ இந்த கோல் ஃபீல்ட்ஸு, அயனோர் மைன்ஸ்லாம் வந்து அந்த பக்கம்தான் இருந்தது. அதனால் ஓகேவா? ஸோ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா
அவ்வளோதான், இதில் இன்னும் அவ்வளோ கொடுக்கல. டாடா அயர்ன் ஸ்டீல் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு எது அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்னை தான். ஸோ ஏன்னா அதிகமாக வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் அங்கே லொக்கேட்டட் இருக்கிறதுனால. ஸோ டாடா ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1907 முதல்ல வந்து சாக்ஷி அப்படின்னு அழைக்கப்பட்டது அந்த பகுதி, இப்போ ஜம்ஷெத்பூர் அழைக்கப்படுது. ஸோ இது மெயினாக அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடம் ஜார்க்கண்டு, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த இடத்துல தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், வாகன தானியங்கி தொழிலகங்கள். ஸோ இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே செட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 ஆண்டு வந்து குர்லா அப்படிங்கிற இடத்துல மும்பையில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து செட் பண்ணப்பட்டது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தொடங்கப்பட்டது 1948 வந்தது தான் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தர்பாரா. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷனில் வந்து 7வது இடத்துல இருக்குது. ஓகேவா? இந்தியா வந்து வாகன உற்பத்தியில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்குது. இந்த 2 வீலர் தயாரிக்கிறது, வெஹிக்கல்ஸ், பேசஞ்சர் கார், ஜீப் இதெல்லாம் தயாரிக்கிறதுலையுமே 2வது இடத்துல இருக்குது. ஸோ இதோட வாகன தயாரிப்பு இதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இதோட சென்டர்ஸ் அப்படின்னு மும்பை, சென்னை, ஜம்ஷெத்பூர், ஜபல்பூர், கொல்கட்டா, பூனே, நியூ டெல்லி, கான்பூர், பெங்களூரு, சாதரா, லக்னோ, மைசூர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் இது வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா 2014 தான் இந்த மாதிரி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட முக்கிய நோக்கமே பார்த்தீங்கன்னா நம்மளோட உலக வரைபடத்திலே வந்து இந்தியாவை வந்து ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சென்டராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த திட்டத்தோட முழு நோக்கமே. ஓகேவா? இந்த திட்டத்தோட நோக்கமே என்னென்னா இந்தியாவை வந்து ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு கூட கேட்கலாம். மேக் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் 2014. ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4 கிளஸ்டர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 4 டைப்ஸாக வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இதை பிரிச்சிருப்பாங்க. டெல்லி, கூரகான், மானசேகர், நார்த் இந்தியா, பூனே, நாசிக், ஹலோல், அவுரங்காபாத், சென்னை, பெங்களூரு, ஒசூர். சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூரு, ஒசூர். ஈஸ்ட் இந்தியாவில் வந்து ஜம்ஷெத்பூர், கொல்கட்டா. அதாவது இந்த நார்த் ஈஸ்ட்டு, அப்படி வெஸ்ட்டு, சவுத் சைடுன்ட்டு 4 இடத்துலையுமே வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸை. அதை தான் சொல்கிறாங்க. நார்த் பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லி, கூர்கான், மானசேர். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு இடங்கள். அதே மாதிரி மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பூனே, நாசிக், ஹலோல், அவுரங்காபாத். நம்ம சதர்ன் சைடுனா சென்னை ஃபஸ்ட்டு வந்துடும், பெங்களூர் அடுத்து, அதுக்கப்புறம் ஒசூர். ஈஸ்ட் பக்கம்னா ஜம்ஷெத்பூர், கொல்கட்டா. இதெல்லாம் 4 இதாக பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நம்ம இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இதில் என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1947. ஸோ எங்கே செட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு குர்லா அப்படிங்கிற இடத்துல, மும்பையில் தான். ஸோ அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் 1948. அதை தொடர்ந்து வந்த கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்தியா வந்து இந்த வாகன உற்பத்தி இதில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல இருக்காங்க. ஸோ மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2014. இதோட முக்கியமான நோக்கம் என்ன? இந்தியா உலக வரைபடத்தில் இந்தியா வந்து முக்கியமான தொழிலக மையமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமோட ஒரு நோக்கம். ஸோ இதில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து முக்கியமான டேப்லர் காலம். ஸோ இதை நோட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், மேட்சிங்கில் வரலாம், ஸோ டேரெக்டாகவும் கேட்கலாம்.
டிஸ்கோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, டாட்டா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி. ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், ஜம்ஷெத்பூர். ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1911. இதோட முக்கியமான பொருள் வந்து எந்த பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா பிக் அயான், ஓகேவா, தேன் இரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, IISCO. இது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா பர்ன்பூர், ஹிராப்பூர், குல்டி. இது வந்து எல்லாமே மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1972 ஆண்டு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேனிரும்பு, கச்சா எக்கு, ஓகேவா, அதாவது க்ரூட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விஸ்வேஸ்வரையா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட். இது வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ராவதி, கர்நாடகாவில் பத்ராவதி இடத்துல வந்து தொடங்கப்பட்டது. 1923 ஆண்டு வந்து நிறுவப்பட்டது. ஸோ இங்கே நமக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாய் அண்ட் ஸ்பாஞ்ச் ஸ்டீல், அதாவது கலப்பு தேனிரும்பும் கடல் பாசி இதுவும். நெக்ஸ்ட் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் கொலாபரேட்டட் வித் ஏஷியா, அதாவது ரஷ்யாவோட உதவியோடு தொடங்கப்பட்ட இந்த இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து எங்கே இருக்குது, சத்தீஸ்கரில் பிலாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 1957 தொடங்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்யூப்மெண்ட்ஸ், ஷிப் எக்யூப்மெண்ட்ஸ்க்கான இதெல்லாம் வந்து உற்பத்தி செய்வாங்க. அதே இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து நெக்ஸ்ட் ஒன் இது தனி. இது வந்து யாரோட உதவியோட தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட உதவியோட ரூர்கேலா, ஒடிசா. 1965 தொடங்கப்பட்டிருக்கு. ஹாட் கோல்டு ரோல்டு ஷீட்டு, அந்த தகடுகள்லாம் தயாரிக்கிறது. கேல்வனைஸ் ஷீட்னா மின்முலாம் பூசப்பட்ட தகடு. அதே மாதிரி சாதன தகடுகள்லாம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட், அதாவது யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாண்டோட உதவியோட தொடங்கப்பட்டது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காபூர், மேற்கு வங்காளத்தில் துர்காபூர். 1959 தொடங்கப்பட்டது. ஸோ இதில் என்ன உற்பத்தி செய்வாங்கன்னா அதே அலாய் ஸ்டீல், நிறைய இந்த ரயில்வேக்கான எக்யூப்மெண்ட்ஸு, கட்டுமான பொருள்லாம் வந்து இங்கே தயாரிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் வந்து ரஷ்யாவோட உதவியோட எங்கே தொடங்கப்பட்டது, ஜார்க்கண்டில் பொக்காரோ அப்படிங்கிற இடத்துல 1972. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லட்ஜும் ஸ்லாகும் இருக்குது, இரும்பு கழிவும் இரும்பு லோகங்களும் தயாரிக்கப்படுது. நெக்ஸ்ட்டு சேலம் ஸ்டீல் லிமிடெட், இது சேலம், நம்ம தமிழ்நாட்டில் 1982 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதாவது துருப்பிடிக்காத இரும்பை வந்து தயாரிக்கக்கூடியவங்க. நெக்ஸ்ட் விஜயநகர ஸ்டீல் பிளான்ட், டோர்னகல், கர்நாடகாவில், ஓகேவா. விஜயநகர் வந்து கர்நாடகாவில் இருக்குது. 1994 1994 ஃப்ளாட் ஸ்டீல் அண்ட் லாங் ஸ்டீல், ஓகேவா. விசாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினத்தில் 1981 1981 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. இதுவுமே வந்து வெப்ப ஊலோகத்தை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த 10 அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுமே கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடமாக பார்த்து வச்சுட்டு போங்க. ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் வராமல் இருக்காது. கண்டிப்பாக டிஎன்பிசியில் இதில் வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அது எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் பார்த்துக்கோங்க, எந்தெந்த பொருள் உற்பத்தி செய்வாங்க, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, ஸோ எப்போ வந்து நிறுவப்பட்டது, ஸோ எந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும். யாருடைய நாட்டோட உதவியோடு நிறுவப்பட்டதும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒன்று. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் மின்னியல் மற்றும் மின்னணுவியல் தொழிலகங்கள். ஸோ எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்டே வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது, யூட்டிலைஸ் பண்ணுறது இதுக்காக. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டர்பைன்ஸு, ஹைட்ரோ பவர் பிளான்ட்ஸு, பாய்லர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த
எலக்ட்ரிக்கல், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். ஸோ பெல், திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் தான் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஜென்ரேஷன்ஸ்க்காக அதிகமாக வந்து அங்கே தான் வந்து இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து மின்சாதன தொழிலகங்களே வந்து ரொம்ப முக்கியமான தொழிலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருச்சியில் இருக்கக்கூடிய பெல். ஸோ இந்த பெல்லோட எக்ஸ்பான்ஷன் பார்த்துக்கோங்க, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். ஸோ அதே மாதிரி நம்ம எலக்ட்ரானிக் குட்ஸ் ப்ரொடக்ஷன், அதாவது மின்னணு சாதனங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இதில் வந்து பெங்களூர் தான் வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் அதனாலேயே வந்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட மின்னியல் தலைநகரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெங்களூர் தான் வந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் ப்ரொடக்ஷனில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து இது என்னென்னு சொல்லுவாங்க எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஓகே, எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ பெங்களூர் இஸ் ஸோ கால்ட் எலக்ட்ரானிக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவோட மின்னியல் நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. தலைநகரம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா பெங்களூர். இந்தியாவுடைய மின்னியல் தலைநகரம் வந்து பெங்களூர். ஸோ ஏன்னா இங்கே தான் வந்து அதிகமான மின்னணு சாதனங்கள் வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஸோ இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா 1970 வந்து டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் அப்படிங்கிறது வந்து உள்ள நுழைய வந்தாங்க. ஓகேவா? ஸோ அங்கேருந்து செட்டப் ஆனது 1970ஆம் ஆண்டுலேருந்து டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து இந்தியாவில் வந்து முதல் மென் தொழிலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் வந்து இந்தியாவில் என்ன ஃபஸ்ட்டு செட் ஆச்சுன்னா 1970 செட் ஆன அந்த டாட்டா கன்சல்டன்சி சர்வீஸை தான் சொல்கிறாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதுவும் எக்ஸ்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 95 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஐடி பார்க்ஸ், ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்க் வந்து எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க, ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு சென்னை, கோயம்புத்தூர், திருவனந்தபுரம், பெங்களூரு, மைசூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், பொம்பை, பூனே, இந்தூர், காந்திநகர், ஜெய்ப்பூர், நொய்டா, மொஹாலி, ஸ்ரீநகர், இந்த இடத்துலலாம் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஐடி பார்க்ஸ் வந்து இங்கெல்லாம் அதிகமாக லொக்கேட் ஆகிருக்கு. இந்தியாவோட முக்கியமான மென்பொருள் மையங்கள் இதெல்லாம். ஸோ அவ்வளோதான், இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 போட்டிருப்பேன். ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியாவில் இந்த லெசன் அதோட ஓவர். பார்ட் என்பிசி அகாடமியோட நியூ சப்ஸ்கிரைபர்னால் பார்ட் என்பிசி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கீப் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you.